ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷனுக்கு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோட்டோ இருக்கும், அதுதான் நம்மளுடைய குரூப். சரிங்களா? ஓகே, ஃபைன். ஸ்டாக் செலெக்ஷனை பொறுத்த மட்டும் மேஜராக நீங்கள் இப்போ தான் இனிஷியலாக உங்களுக்கு ட்ரேட்குள்ளே ஒரு 1 இயருக்கு பிலோவாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கிறத ஒன்று நெஃப்டி 50ல் எடுங்க, அப்படி இல்லை ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட்டு 50ல் எடுங்க. சரிங்களா? இது ரெண்டுலேயும் எடுக்கும்போது என்ன பிரச்சனை வராது அப்படின்னா, நீங்கள் ஊர் பேர் தெரியாத ஒரு கம்பெனியில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஷேரை வாங்கிடுவீங்க, ஆனால் விற்கும்போது வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. இது டக் முடவாத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை நெஃப்டிலையும் நெக்ஸ்ட் 50லையுமே இருக்கும், பட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அந்த ரீசனுக்காக தான் நீங்கள் நெஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50ல் ஸ்டாக் செலக்ட் பண்ணுங்கள். ஆப்ஷனுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? இன்ட்ராடேக்கும் பர்டிகுலர் நீங்கள் ஈக்விட்டியில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இதிலே ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ நெஃப்டி 50 தான் உங்களுடைய சாய்ஸ் அப்படின்னா நீங்கள் இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நெஃப்டி 50யை விட நெக்ஸ்ட்டு 50% அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு 50ல் ட்ரேட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? இல்லை நெஃப்டி தான் நல்ல பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நெஃப்டிலையும் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நெஃப்டி எல்லாத்துக்கும் ஃபேமஸ் அப்படிங்கிறனா நெஃப்டியை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே, அதாவது இங்கே நிறையா பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்ட்ராடே பண்ணும்போது அன்னைக்கு தான் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் மேஜராக ஃபெயிலியர் வரும். சரிங்களா? இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறதே ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கை எப்படி கண்டுபிடிக்கணும் மார்க்கெட் ஓப்பன் ஆகணுன்னு அப்படின்னு சொல்கிறதுக்கே, ஏன்னா நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கே ஒரு 2 நிமிஷம் ஆயிரும். அதிலே பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம். பிரேக் அவுட் நடக்கலை அப்படின்னா நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். சரிங்களா? அதனால தான் என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் முதன்மையாக சொல்லிக் கொடுக்குற விஷயமே ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்ட்ராடேக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஃபெயிலியருக்கு சான்ஸே இருக்காது. எப்போவுமே ப்ராடாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது எவ்வளோ எஃபோர்ட் போடுமோ அந்த எஃபோர்ட் நீங்கள் இன்ட்ராடேக்கு போட்டிங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போது நீங்கள் ஃபாஸ்ட்டு ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது, சரிங்களா, டாப் 5ல் இருக்கிற ஸ்டாக்கை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி நீங்கள் ஸ்டாக் டாப் 5 உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ண உடனே இதில் இருந்து 5 ஸ்டெப் இருக்குது. சரிங்களா? ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதனுடைய எல்லாத்துலேயுமே சார்ட்டை வியூ பண்ணுங்கள். இப்போ நான் எல்லா ஸ்டாக்குமே வியூ பண்ணிட்டேன். விப்ரோ நான் இப்படி வீக்லி டைம் ஃப்ரேம் போடுறேன். சரிங்களா? இப்படி இருக்கச்ச எனக்கு அந்த வீக் க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், அந்த வீக் அப்படின்னா நான் டே கேண்டில் பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். சரிங்களா? ப்ரீவியஸ் வீக்கோட சரிங்களா ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கலாம். இன்னொரு டவுட் வரும், ஸோ இந்த மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்படியே 1 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 1 மினிட் கேண்டில் சரிங்களா இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் 1 மினிட் சரிங்களா இதனுடைய ஹையை மார்க் பண்ணிடுங்க. அதை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா சர்வே ஆகிடலாம். சரிங்களா? ஸோ மார்க்கெட் பீக்கில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்புறம் விப்ரோ, ஸோ அந்த வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? க்ரீனாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பைக்கு எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட்டை தாராளமாக கொடுத்துடலாம். ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா பைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ க்ரீனாக இருக்குது, டே டைம் ஃப்ரேம் போடுங்க. ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே மேஜராக சக்ஸஸில் இருக்குது. சரிங்களா? ஓகே, செகண்ட் பாயிண்ட், இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சரிங்களா அந்த ஸ்டாக்கோட விலை, அதாவது ப்ரைஸ் கொஞ்சம் எப்படி இருக்கணும் அப்படின்னா 1000 rupeesக்கு மேலே இருக்கிற மாதிரி பாருங்கள். செகண்ட் பாயிண்ட் ஏன் அப்படின்னா இந்த ரீட்டெயில் ட்ரேடரை பொறுத்த மட்டும் இவங்க எல்லாம் நம்ம எல்லாமே இனிஷியலாக உள்ளே வரச்சா நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட விலை
ரூ. 200 லோ ப்ரைஸில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது ரூ. 1000 ஸ்டாக் ஒரு பர்சன்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணுன்னா ரூ. 10 ப்ராஃபிட் வரும். அதேமாதிரி ரூ. 100 ஸ்டாக் 1% பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா ரூ. 1 தான் லாபம் வரும். ரெண்டுமே ஈக்குவல் தான். சரிங்களா? லிவரேஜும் ஈக்குவல் தான். நம்மளுடைய மைண்ட் செட் தான் வித்தியாசம். சரிங்களா? இன்னொன்று, ரீட்டைல் ட்ரேடர் மார்க்கெட் பாசிட்டிவில் போகும்போது செல் எடுத்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான கொலாப்ஸான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். அதனால் இந்த ரூ. 1000 மேலே இருக்க ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பரான ட்ரேடர்ஸ் உள்ளே இருப்பாங்க. கொஞ்சம் மணி வச்சுருக்கவங்க, தொடர்ந்து கண்டினியூஸாக ட்ரேடில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதை செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக்கில் ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் பை சைடு அந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன வச்சுருக்கேன், கிராசிமை பொறுத்த மட்டும் இந்த ஸ்டாக்கோட ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது. சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இதனுடைய ஓப்பன் ப்ரைஸும் சரிங்களா, லோ ப்ரைஸும் சேம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போது சரிங்களா, இப்போ சேவியர் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அதனுடைய விலை வந்து ரூ. 100. சரிங்களா? மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ஓப்பன், ஹை, லோ மூணுமே என்னவாக இருக்கும், சேமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நிறைய பையர் வந்தால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாக் வந்து மேலே ஏறும். அப்போது ஹை மேலே போயிடும். அப்போ உள்ளே யார் இருக்கா, பையர் இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா 100 வளர்ந்து 102 போயிடும். அப்போ ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குன்னா உள்ளே ஆல்ரெடி பையர் இருக்காங்கன்னு அர்த்தம். இதே இது லோ கீழே இறங்கிருச்சு, 102க்கு போயிடுச்சு, அதாவது 98க்கு வந்துடுச்சு அப்படின்னா ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் செல் சைடு போகணும். அப்போ செல் சைடு ட்ரை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கீழே இருக்க ஸ்டாக்கில் போயிட்டு சரிங்களா, அதில் செக் பண்ணும்போது ஓப்பனும் ஹையும் செக் பண்ணணும். இதுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். சரிங்களா? 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் அடுத்தடுத்து என்ட்ரி இருக்குது. சரிங்களா? அதாவது நீங்கள் ப்ரீவியஸ் டே மட்டும் இல்லாமல் 3 hours கேண்டில் டைம் ஃப்ரேமையும் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு 3 hours கேண்டில், ஏன்னா நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ், ஃபஸ்ட்டு 3 hours கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தாலுமே மேஜரான ஸ்டாக்கில் ப்ராஃபிட் இருக்கும். கடைசியாக 5வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நார்மலாக மார்க்கெட் மேலே ஏறும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம். நீங்கள் எந்த ஸ்டாக் எடுத்திருந்தாலும் சரி. சரிங்களா? இப்போ மஹிந்திரா எடுத்தாலும் சரி. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, இதை வந்து 5வது பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஆப்ஷன் நீங்கள் பண்ணுறதுனால ப்ரீமியம் கரையிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம். சரிங்களா? அதை நமக்கு ஃபேவரட்டாக பண்ணணும். ஏன்னா ஹோல்டிங் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கூட, இன்ட்ராடேயில் நீங்கள் ட்ரேட் எடுத்து சம்டைம்ஸ் மேஜரான நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை ஹோல்டிங்க்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பாங்க. அப்படி நீங்கள் விருப்பப்படும் போது சரிங்களா, காலை பை பண்ணாமல் புட்டை செல் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பெஸ்ட்டான ஸ்டாக் செலக்ட் பண்ணிட்டீங்க, இதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். இதை ஹோல்டிங்க்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? சப்போஸ் இதில் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், காலையும் செல் பண்ணி ஹெட்ஜிங்க்கு எடுத்துகிட்டு போகலாம். அது செகண்ட்ரி. பட் மார்க்கெட் மேலே போகும்போது கால் மேலே போகிறத காட்டிலும் புட்டோட சரிவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதை நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பட்சத்தில் வந்திருக்கலாம். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் ட்ரேட் எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணவும் வந்திருக்கலாம். பட் வந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே ரிஸ்க்கை நீங்கள் கம்மி பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். எப்போதுமே ஃபெயிலியரானால் எக்ஸிட் ஆகாமல் அதை பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு யோசிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். ரீசெண்டாக கூட எனக்கு ஒருத்தர் கிளாஸ்க்காக பேசிகிட்டு இருக்கச்ச நியர்லி சரிங்களா 2 crore கிட்ட வந்து கிராஸ் பண்ணி லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. அதாவது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 10 ரூபா நஷ்டம் பண்ணாலும் அதை நீங்கள் பண்ணதாக இருக்கணும். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.